ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் அர்ஜுன் என்ற ஏழை சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் வரைதலை மிகவும் விரும்பினான். ஆனால் அவன் அருகில் இருந்தது ஒரு சிறிய குச்சி மட்டும். அதை பயன்படுத்தி மணலில் படங்கள் வரைந்தான். ஒரு இரவு அவன் கனவில் ஒரு வயதான மூதாட்டன் தோன்றினான். அவன் கையில் ஜொலிக்கும் தங்கத் தூரிகை ஒன்று இருந்தது. அதை அர்ஜுனிடம் கொடுத்து, இது உன் வரப்பிரசாதம் என்று சொன்னான். கண்கள் திறந்தவுடன் அந்த தூரிகை அவன் கையில் நிஜமாக இருந்தது. அவனால் நம்ப முடியவில்லை. அவன் தூரிகையை தண்ணீரில் மிதமாக நனைத்து ஒரு கல்லில் ஒரு சிறிய மீன் படத்தை வரைந்தான். அதே நேரத்தில் அந்த மீன் உயிருடன் குதித்து ஆற்றுக்குள் பாய்ந்தது. அர்ஜுன் அதிசயத்தால் வாயடைத்துப் போனான். பின்னர் ஒரு கூடை வரைந்தான். அது உண்மையான கூடையாக தோன்றியது. தொடர்ந்து கிராமமெங்கும் இந்த அதிசய செய்தி பரவியது. ஆட்கள் அவனிடம் வந்து உணவு, உடை, விளையாட்டுப் பொருட்கள் என்று கேட்டனர். அர்ஜுனும் மனம் மகிழ்ந்து அனைவருக்கும் உதவினான். அந்த செய்தி பேராசை கொண்ட மன்னனின் காதுகளிலும் விழுந்தது. அவன் உடனே சிப்பாய்களை அனுப்பி அர்ஜுனை பிடித்து அரண்மனைக்கு கொண்டு வரச் சொன்னான். மன்னன் கூறினான், எனக்காக பொன்னின் மலையை வரை, உடனே. அர்ஜுனுக்கு தெரிந்தது, மன்னனுக்கு முடிவில்லா பொன்னை கொடுத்தால் அது மக்களுக்கு இன்னும் அதிக கிடுபிடிகளை தரும் என்று. அதனால் அவன் ஒரு பெரிய சமுத்திரத்தை அரண்மனை சுற்றினும் வரைந்தான். பயம் அடைந்த மன்னன் கூச்சலிட்டான், நிறுத்து, எனக்கு ஒரு படகு வரை. அர்ஜுனும் ஒரு சிறிய, மிகவும் குறுகிய படகை வரைந்தான். மன்னன் அதில் கால் வைத்தவுடனே படகு கடலுக்குள் தொலைதூரம் சென்று கொண்டே சென்றது. மன்னன் இனி ஒருபோதும் திரும்பவில்லை. கிராமமெங்கும் கொண்டாட்டம் வெடித்தது. அர்ஜுனும் தனது மாயத் தூரிகையை உதவி தேவைப்படுபவர்களுக்காக மட்டும் பயன்படுத்த முடிவு செய்தான். உண்மையான திறமை பிறருக்கு உதவுவதற்காக இருக்க வேண்டும், பேராசைக்காக அல்ல.